சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்த பாடலை படிக்கலாம். போனகம் இருக்கின்ற சாலையிடை வேண்டுவ புசித்தற்கு இருக்கும் அதுபோல் புருஷர் பெரு தர்மாதி வேதமுடனாகமும் புகழுமதினாலாம் பயன் ஞான நெறி முக்கிய நெறி காட்சி அனுமானம் முதல் நானாவிதங்கள் தேர்ந்து நான் நான் எனக் குழறு படைப்புடை பெயர்த்திடவும் நான்கு சாதனமும் ஓர்ந்திட்டு ஆன நெறியாம் சரியை ஆதிசோபானமுற்று அனுபக்ஷம் சம்பு பக்ஷம் ஆமிரு விகற்பமும் ஆயாதி சேவையும் அறிந்து இரண்டு ஒன்று என்னுமோ மானத விகற்பமரவென்று நிற்பது நமது மரபு என்ற பரம குருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரு மௌன குருவே. இது கொஞ்சம் விசேஷமான பாடல். மற்ற பாட்டில எல்லாம் சுலபமா சொல்லிவிடலாம். இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சொல்றது. தாய்மானவர் இங்கே சொல்லக்கூடியது என்னன்னா, விகல்பமர வென்று நிற்பது நமது மரபு என்ற பரமகுருவே. இதான் விஷயம். விகல்பம்னா வேற்றுமை, அறன்னா வேற்றுமை நீங்கி அதை வென்று நிற்பது நமது மரபு. வேற்றுமைகளை நீக்குவதுதான் நம்ம சம்பிரதாயம். வேற்றுமைகளை மெயின்டைன் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்திலிருந்தும் துவைதத்தை நாசம் பண்ணணும். துவைத நாசகா. இதுக்கு பூவை கல்யாண சுந்தர முதலியார் வியாக்கியானம் எல்லாம் படிச்சேன். அவர் ஒண்ணு சொல்றார், அது அப்புறம் பார்ப்போம். ஏன்னா அது சைவபரமான வியாக்கியானம். மானத விகல்பமர வென்று நிற்பது நமது மரபு. இதுதான் இதனுடைய சாரம். நிறைய விஷயம் இருக்கு இதுல. சொல்றேன் ஒண்ணுன்னா சொன்ன பிறகு கடைசியில இது புரியும். அந்த காலத்துல எல்லாம் நிறைய இப்ப போனகம்னு இப்ப ஹோட்டல்னு வச்சுங்களேன். ஹோட்டல் இப்ப நிறைய இருக்கு. அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது. ஹோட்டல்லாம் இந்த உணவை விற்கிறதுங்கிறதே நம்ம சம்பிரதாயத்துல கல்ச்சர்ல கிடையாது. எல்லாம் வெள்ளைக்காரங்க வந்த அப்புறம் வந்ததுதான் ஹோட்டல் கல்ச்சரே. எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு, ஹோட்டலுக்கு போறத கேவலமா நினைச்ச காலம்லாம் இருந்திருக்கு. இப்ப இருந்துதா இல்லையா? போய் ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க, தலை விதி அப்படி சொன்னதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, போய் சாப்பிட்றான்னு சொல்லுவோம். இப்ப அப்படி இல்லை, நாங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தோம், ஒரு சேஞ்ச். இவன் அப்படி சொல்ற காலம். அப்ப அப்படி இல்லை. அது ஹோட்டலுக்கு போறதுன்னா வீட்டுல சமைக்காம இருக்கிறது பாவமா நினைச்ச காலம். சிங்கப்பூர்ல எல்லாம் 4 விதமான தமிழர்கள் வாழ்றாங்க. இந்தியர்கள் தமிழர்கள், அதை வச்சுக்குவோம். தமிழர்கள் தான் அதிகம். அப்புறம் மலாய்க்காரங்க இருக்காங்க, சீனர்கள் இருக்காங்க, சிங்கப்பூர்காரங்க இருக்காங்க. இந்த 4 குரூப் இருக்கு. இதுல இந்த தமிழ்காரங்க வீடு செலக்ட் பண்ற போது சீனாக்காரன் இருந்த வீடா செலக்ட் பண்ண பார்ப்பான். ஏன்னா அந்த சீனாக்காரன் வீட்டுல சமைக்கவே மாட்டான். அந்த சமைய கேட்டு நல்லா இருக்கும், சௌரியமா இருக்கும். இந்த ஒரு பக்கம் இதெல்லாம் முஸ்லீம் ஏரியா, இதெல்லாம் நாடார் ஏரியா, இதெல்லாம் செட்டியார் ஏரியா, ஐயர் மாதிரியா எல்லாம் அங்க கிடையாது. எல்லாம் இவனை சேர்ந்தா நம்ம நாட்டுக்கு இடைஞ்சல்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்தான் வச்சிருப்பான் ஒரு இடத்துலயும். அது கம்ப்யூட்டரே பண்ணிவிடுது அந்த வேலையை. அந்த வீட்டுல சமைக்காத வீடா இருந்தா நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. இருக்கட்டும். ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுங்கிறது எப்படி இருக்கோ, ஹோட்டல்ல போனா என்ன எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இங்க வீட்டுல என்ன ஏதோ இன்னைக்கு பண்ணதான் சாப்பிட்டா, இன்னைக்கு நம்ம பிராரத்தம் என்னவோ, அந்த அம்மா மூட என்னவோ அதை பொறுத்து நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ இதைத்தான் பண்ணியிருக்கேன் பேருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இங்க என்ன சொல்றாருன்னா, போனகம் இருக்கின்ற சாலையிடை வேண்டுவ. அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய யாத்திரைகள்லாம் பண்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க மக்களுக்கு உணவு தானம் பண்ணணும்னு சொல்லி பணக்காரங்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் பெரிய ஒரு போஜன சாலையை உண்டு பண்ணுவாங்க. அங்க எல்லா விதமான உணவு பதார்த்தங்களையும் வைத்திருப்பாங்க. அறுசுவை உணவு கிடைக்கும். யாருக்கு எது வேணுமோ அதை அவங்கவுங்க எடுத்து அவங்களுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்பவும் கூட நடக்கிறது. வடநாட்டுல எல்லாம் இது நிறைய நடக்கிறது.
போனகம் இருக்கின்ற சாலையிடை வேண்டுவ புசித்தற்கு இருக்கும் அது போல அப்படிங்கிறது. ஹோட்டலுக்கு போனா நம்ம இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஹோட்டலுக்கு போனா நம்ம எது வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி தோசை கார்னர், தோசை திருவிழான்னா தோசை தான் போட்டுருக்கான். 25 பேர் படுத்துக்கலாம் அந்த தோசையிலேயே அப்படின்னு போட்டிருக்கான். எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம். போனகம் இருக்கின்ற சாலையிடை, போனகம்னா போஜன சாலை, போஜனம் சாலைன்னா பாதையில் இருக்கும், அது பெரிய கட்டடத்துல இருக்கும். புசித்தற்கு இருக்கும் அது போல. அது மாதிரி என்ன ஆகுதுன்னா வேதமுடன் ஆகமம் புகழும் புருஷர் பெரு தர்மாதி. அதே மாதிரி வேதங்களும் ஆகமங்களும் ஒரு பெரிய சாப்பாட்டு கூடம் மாதிரி. அதுல என்ன வேணாலும் இருக்கு. வேத ஆகமங்கள் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, உனக்கு என்ன வேணுமோ இதுல பெறலாம்ப்பா. இது பாருங்க, எதோட கம்பேர் பண்றாரு பாருங்க. ஒரு சாப்பாட்டு கூடத்துல, பெரிய சாப்பாட்டு கூடத்துல யாருக்கு வேண்டுமானாலும் எந்த உணவையும் சாப்பிடறதுக்கு சௌகரியங்கள் இருக்குமோ அதை போல இந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள்லாம் பெரிய சாப்பாட்டு கடை வச்சிருக்கு. இங்கேயும் போய் சாப்பிடலாம். ஞாபகம் வச்சுக்கணும், அது சாப்பிட்ற மாதிரியே இல்லை. இங்கேயும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் நெறிகள் எல்லாம் வேதம் வச்சிருக்கு. தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். உனக்கு தர்மம் வேணுமா, அர்த்தம் வேணுமா, காமம் வேணுமா, மோட்சம் வேணும். இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கு. நீ அனுபவிக்கணும்னா பணம் வேணும்னா பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த உலகத்துல சுகம் அனுபவிக்கணும்னா சுகம் அனுபவிக்கலாம். இல்ல புண்ணியம் பண்றதுன்னா புண்ணியம் பண்ணலாம். இல்ல அந்தரயோகத்துக்கு போறதுன்னா அந்தரயோகத்துக்கு போகலாம். அந்தரயோகத்துக்கும் போய் கிளாஸுக்கே வராம ரூம்லயே இருந்துக்கிறதுனா இருந்துக்கலாம். சும்மா சொல்றேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.